ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போகலாமா? மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க செல்லக்குட்டீஸ். திருமண நாள் பொழுதும் மிக அழகாக விரிந்தது. நிலா அங்கு ஒரு சிறிய குழந்தையை தூக்கி வைத்து கொண்டிருப்பதை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் அஜய். அப்பொழுது அங்கு வந்த அந்த குழந்தையின் அம்மா, நிலா, பாப்பாவுக்கு டிஃபன் ஊட்டணும், பாப்பாவை தாய் என்று கேட்க, அக்கா, நான் பாப்பாவுக்கு டிஃபன் ஊட்டுறேன், நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க. இல்லைம்மா, உன்கிட்ட சாப்பிட மாட்டா, கொடு, நானே ஊட்டுறேன், இந்தாங்க என்றவாறே குழந்தையை தந்தாள். குழந்தை மேல் அவ்வளவு ஆசை இருந்தால் நீயும் கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று கொஞ்ச வேண்டியது தானே என்று அவர் கேட்டவுடன் நிலாவின் முகம் இருண்டது. அதை கவனித்து கொண்டிருந்த அஜய் நிலாவிடம் பேசுவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்திருப்பான். அப்பொழுது பார்த்து தாத்தா கூப்பிட தாத்தாவிடம் சென்றான். என்ன தாத்தா? அஜய், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்பா. சொல்லுங்க. உனக்கு பொண்ணு பார்த்துருக்கேன். என்ன தாத்தா திடீர்னு? என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாமல்? இல்லைப்பா, திடீர்னு தான் அந்த பொண்ணோட அப்பா என்கிட்ட இந்த விஷயத்தை கேட்டார். நமக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் தான். பொண்ணு லட்சணமாக இருந்ததால் நானும் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் பொண்ணு உனக்கு பிடிச்சா மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா இன்னும் ஒரு பொண்ணை காயப்படுத்துகிற பாவம் எனக்கு வேணாம் பாரு. அதான் தாத்தா நிலாவை காயப்படுத்தியதை தான் குறிப்பிடுகிறார் என்பதை உணர்ந்தவன் அவரை முறைத்தான். சரி சரி, முறைக்காத. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணோட பேசி பார்த்துட்டு உன் முடிவை சொல்லு. அந்த பொண்ணு பேர் சஞ்சனா. சரி, போய் ஃபங்க்ஷனை பாரு என்று அனுப்பி வைத்தார். அவன்தான் இருதலை கொல்லி எறும்பானான். நிலாவிடம் இன்னும் முழுமையாக நம்பிக்கை இல்லாத நேரத்திலும் அவள் மேல் புதிதாய் வந்திருந்த காதல் அவளை நிலைத்தடுமாற வைத்தது. அப்பொழுது அங்கு வந்த வசந்த், என்னடா யோசனையெல்லாம் பலமாக இருக்குது? இல்லைடா தாத்தா, எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. என்னது, வேற பொண்ணா? அப்போ நீ நிலா சிஸ்டரை கல்யாணம் பண்ண மாட்டியா? நான் எப்படா அவளை கல்யாணம் பண்ண போகிறேன்னு உன்கிட்ட சொன்னேன்? வேணாம் அஜய், நிலா ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்காகவே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னு எனக்கு தோணுது. மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதடா. போடா டே. அவள் தாத்தா கிட்ட என்ன சொன்னான்னு உனக்கு தெரியுமா? எனக்கு கல்யாணம் நடந்தால் அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாளாம். அவளுக்கு நான் வேண்டாமா? நிலாவா இதெல்லாம் சொன்னது? ஆமாம், அவள் தான் சொன்னான். சரிடா, அந்த பொண்ணுக்கே இஷ்டம் இல்லாத பொழுது நாம் அவளை கம்பல் பண்ணக்கூடாது. சரிதான் என்று சொன்ன அஜயை பார்த்த வசந்த் நிலாவனுள் வந்து விட்டதை உணர்ந்தான். ஒரு பொருள் தன் கையை விட்டு போகும் பொழுதுதான் அதன் அருமை தெரியும் போல என்று நினைத்தவன் இன்னும் அஜயின் முகம் தெரியாததை கண்டு, டே அஜய், சோகமாக இருக்காதடா, உனக்கு அது செட் ஆகலை பாரு. நானும் சோகமாக இல்லையே. ஸோ அப்படியா? சரி சரி, உனக்கு பார்த்துருக்க பொண்ணு இந்த கூட்டத்தில் யாருக்கு? ஆமாடா, தோ அங்கே பாரு, அந்த பொண்ணு தான் என்று அஜய் சுட்டி காட்ட, வசந்தோ, சான்ஸே இல்லை, பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது, நிலாவெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கூட நிற்க முடியாதுல்ல என்று கூற அஜய் வசந்தை முறைத்து கொண்டிருந்தான். இப்போ நிலாவை பற்றி பேசுறது நிறுத்த போறியா இல்லையா? அது இல்லைடா, நிலா முன்ன மாதிரி பளிச்சுன்னு இருந்தால் கூட இந்த பொண்ணு கூட போட்டி போட்டுருக்கலாம். ஆனால் இப்போ அவள் அப்படி இல்லையே. அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப டல்லாக இருக்குல்ல. சரி சரி, நிறுத்து, வா கொட்டிக்கு போகலாம் என்று இருவரும் டைனிங் ஹாலுக்கு சென்றனர். சாப்பிட்டு திரும்பி வந்து பார்த்த பொழுது நிலாவும் அஜய்க்கு பார்த்திருக்கும் பெண் சஞ்சனாவும் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தனர். அந்த பொண்ணு கூட நிலாவுக்கு என்ன பேச்சு என்று அஜய் கேட்க, தெரியலையே என்றபடி இருவரும் வந்து சேரில் அமர்ந்தனர். சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த தாத்தா, அஜய், இங்கே வா என்று அவளை தனியாக அழைத்து சென்றார். சாரிப்பா அஜய், அந்த பொண்ணு சஞ்சனாவுக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லையாம், அதனால் அவங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அஜய் கோபத்தின் உச்சிக்கே சென்றான். இதற்கு காரணம் நிலாதான். அவள் தான் சஞ்சனாவிடம் ஏதேதோ சொல்லி இந்த சம்பந்தத்தை தடுத்து விட்டதாக யோகித்தான். இருங்க தாத்தா, இதுக்கு காரணம் யாருன்னு எனக்கு தெரியும், அவளை என்ன பண்ணுறேன்னு பாருங்க என்று விட்டு வெளியே வந்தவன் நிலாவிடம் சென்று, ஏய் நிலா, இங்க வா. அவளை தனி அறைக்கு அழைத்துச் சென்றான். என்ன அஜய், ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஆமாடி, என்னுடைய ப்ராப்ளமே நீ தான். இப்படி எதுவும் தெரியாத பப்பா வட்டமுகத்தை வச்சிருக்க. எல்லாம் நடிப்பு. உன் நடிப்பை பார்த்து நானே ஏமாந்துட்டேன். நிறுத்துங்க, என்ன விஷயம்னே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போனால் எப்படி? முதல்ல விஷயத்த சொல்லுங்கள். சஞ்சனா கிட்டே என்னை பற்றி என்ன சொன்னேன்? சஞ்சனா கிட்டேயா? அவகிட்ட நான் எதுக்கு உங்களை பற்றி சொல்லணும்? ஏன்னா அவள் எனக்கு பார்த்துருக்க பொண்ணு. அதனால தான் என்னை பற்றி தப்பாக சொல்லி அவன் மனசை கெடுத்திருக்க. அதனால தான் அவங்க இந்த சம்மந்தமே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. லுக் அஜய், சஞ்சனா என்னோட பழைய காலேஜில் ஒன்றா படித்தவள், என்னோடய ஃப்ரெண்டு. நாங்கள் ஜஸ்ட்டு சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் நான் எதுக்கு உங்கள் கல்யாணத்தை நிறுத்தணும்? ஏன்னா இன்னும் உனக்கு என்னை விட மனசு இல்லை. அதனால தான் எல்லார்கிட்டையும் நல்லவளாட்டம் வேஷம் போட்டு என்னை அடையணும்னு நினைக்கிறேன். ஸ்டாப் இட் அஜய், அசிங்கமாக பேசாதீங்க. நான் உங்களை மறந்து ரொம்ப நல்லாச்சு. என்னோட எந்த நிலைமையிலும் திரும்ப உங்களை நினைக்க மாட்டேன்னு. சஞ்சனாவும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோங்கிறது தான் உண்மை. இதை நான் நம்பணுமா? உங்ககிட்ட ப்ரூவ் பண்ணணும் எனக்கு எந்த அவசியமும் இல்லை. உன்னை நம்புறதுக்கு நான் இன்னும் கேனே இல்லை. நீ இதுக்கு என்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். என்ன பழி வாங்க போகிறீங்களா? என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் இப்போ முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறீங்களா? கொழுப்படி உனக்கு, அதை அடக்கி காட்டுறேன்.
அது உங்களால் முடியாது அஜய். பார்க்கலாம். ஆனால் நமக்குள்ளே நடக்கிற இந்த சேலஞ்சு யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக தாத்தாவுக்கு. ஓகேவா? ஓகே அஜய், உங்களால் என்ன செய்ய முடியும்னு நானும் பார்க்குறேன். இருவரும் பேசிவிட்டு அவரவர் இடத்திற்கு சென்று அமர்ந்தனர். அஜயை கண்ட வசந்த், என்னடா அந்த பொண்ணு கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த? ஒன்றும் இல்லைடா. உன் லவ் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா? அண்ணாங்கட்டி, அவளை லவ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பாலும் கிணத்துல போய் நான் விழலாம். என்னாச்சுடா? போடா, அவளை நம்பி நம்பி நான் மோசம் போனது தான் மிச்சம். உன் பாசமலர் அதான் அந்த நிலா சஞ்சனா கிட்டே என்னை பற்றி தப்பாக சொல்லி இந்த சம்மந்தத்தையே கெடுத்துட்டாடா. சேச்சே, அப்படி இருக்காதுடா. ஒழுங்காக போயிடு. நான் அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்டா. பொறுமையாக இரு. எதுக்கு இப்படி கோபப்படுற? எதுவும் பண்ணிடாத. நான் பொறுமையாக இருந்த வரைக்கும் போதும். நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. போய் ஆஃபீஸை பார்த்துக்கோ. சரிடா, ஆனால் நிலாவை எதுவும் செய்ய மாட்டியே. செய்ய மாட்டேன், நீ கிளம்பு என்று அவனை கிளப்பி விட்டு நிலாவை என்ன செய்யலாம் என திட்டமிடத் தொடங்கினான் அஜய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேலன்ஸ் இருக்க நாவல் ஒரே வீடியோவில் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பாய்.